கேஸ் ஃபில் பண்ணுறதுங்கிறது ஒரு ஏசியில் வந்து கேஸ் வந்து உங்கள் அந்த ஏசியோட காப்பர் பைப்பில் எங்கேயுமே ஹோல் உழுவாமல் இருந்ததுன்னா 10 இயர்ஸ் கிராஸ் பண்ணி ஓடும். ஓகே. அதில் டிஃபால்ட் ஏதாவது ஹோல் ஏதாவது பட்டிருந்தால் மட்டும்தான் கேஸ் வெளியில் வரும். மற்றபடி அதுக்கு கேஸ் ஏற்றணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு 5 இயர் கழிச்சு டேப் அப் மட்டும் பண்ணுவோம். அதாவது அதோட லெவல்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கும். எவாப்ரேட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது லெவல் இறங்கியிருக்கும். அதை மட்டும் டேப் அப் பண்ணாலே போதும். திரும்ப அந்த இயரை திரும்ப கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அது இப்போ கேஸ் லீக் அதில் மட்டும்தான் வரும். டஸ்ட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் இப்போ ஃபேன் போட்டுக்கிட்டே ஏசி போடுறாங்க. அது கண்டிப்பாக டஸ்ட் அதிகமாகும். மந்த்லி நீங்கள் சர்வீஸ் பண்ணுற மாதிரி வரும். ஃபேன் போடும்போது நீங்கள் ஏசி போட வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்னா ஏசி போடும்போது அது அஃபெக்ட் ஆகும். என்னென்னா ஒரு ஏசி ஓடும்போது ஏரில் இருக்கிற ஃபைன் டஸ்ட்டை மட்டும்தான் அது கலெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் ஃபில்டரை வந்து டாப்பில் வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ ஃபேன் போடும்போது எல்லா குப்பையும் பறக்கிறத உங்களால் பார்க்க முடியும். இதையும் சேர்த்து தான் அது இழுக்கும். அதனால அதிகமாக டஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு தான் ஹெவி லாஸ். ஓகே. ஏன்னா ஒரே நேரத்தில் 2 கரண்ட் சார்ஜ், ஏசியும் ஓடும் ஃபேனும் ஓடும். இன்னொன்று சென்சாரை அதை அஃபெக்ட் பண்ணும் ஃபேன். ஏன்னா சென்சாருக்கு ப்ராப்பராக இந்த ரூமில் இருக்கிற என்ன டெம்பரேச்சரோ அதை போய் அதை ரீச் பண்ணாது. என்னென்னா ஃபேன் வந்து இந்த டைரக்ஷனில் தான் கீழே இறங்கி ஓடும். நமக்கு ஃபீல் நல்லா இருக்கும், சில்லுன்னு இருக்கும். ஆனால் இந்த ஏர் திரும்ப மேலே போனால் தான் அந்த சென்சார் ஆப்ரேட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு மைனஸில் தான் இருக்கும்.